வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆவா குழுவின் உறுப்பினர்கள் என கூறப்படும் 11 பேரின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் தொடர்ந்தும் விளக்கமறியலில். குருநாகலில் போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சந்தேக நபர் ஒருவர் கைது. கிரேக்கத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவ அமெரிக்கா முன்வந்துள்ளது. ஆவா குழுவின் உறுப்பினர்கள் என கூறப்படும் 11 பேரின் விளக்கமறியல் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் அருணி ஆட்டிகள முன்னிலையில் சந்தேக நபர்களை ஆஜர்படுத்திய போதே விளக்கமறியல் நீடிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். LTTE அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்களுடன் இணைந்து ஆவா என்ற குழுவை உருவாக்கி அரசாங்கத்தை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கும் வகையில் யாழ்ப்பாணத்தில் வன்முறை செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குழுவின் தலைவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். ஆவா குழுவினருக்கு வெளிநாட்டு டயஸ்போராவினால் உதவி கிடைத்துள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய சந்தேக நபர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபர்களால் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா என ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 பேரின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்களை இன்று ஆஜர்படுத்தியதை அடுத்து அவர்களை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட நீதிபதி MT முஹைதீன் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைவருமான சிவனேசன் துரை சந்திரகாந்தன், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான பிரதீப் மாஸ்டர் என அழைக்கப்படும் எட்வின் சில்வா, கிருஷ்ணா நந்தராஜா, கஜன் மாமா எனப்படும் கனகநாயகம் மற்றும் இராணுவ புலனாய்வு உத்தியோகத்தர் M கலீல் ஆகியோரை கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் 2005ஆம் ஆண்டு மட்டக்களப்பில் உள்ள வழிபாட்டு தலம் ஒன்றிற்குள் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கடந்த 2015ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 11ஆம் தேதி சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் ரத்தரவூவ பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ரத்தருவ பகுதியில் உள்ள ஹோட்டலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அடையாளம் தெரியாத கார் தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போது காருக்குள் இருந்த இருவரால் போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்தலத்திலே உயிரிழந்துள்ளதுடன் மேலும் சில போலீசார் காயமடைந்துள்ளனர். சம்பவத்தை அடுத்து போலீசார் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2009ஆம் ஆண்டு தொடக்கம் 2015ஆம் ஆண்டு வரையான மத்திய வங்கியின் முறிகள் விநியோகம் தொடர்பான விசாரணை அறிக்கையை தயார் செய்யும் நடவடிக்கை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்துள்ளது. நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவின் அறிவித்தலுக்கு அமைய இந்த விசாரணை அறிக்கை தயாரிக்கப்படுவதாக கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்த விசாரணைகளினூடாக கடந்த அரசாங்கத்தின் போது மத்திய வங்கியூடாக முன்னெடுக்கப்பட்ட அனைத்து கொடுக்கல் வாங்கல்கள் குறித்தும் ஆராயப்படுவதாகவும் அவர் கூறினார். விசாரணை அறிக்கை தயார் செய்யப்பட்டதன் பின்னர் விரைவில் நிதியமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்படும் எனவும் கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க தெரிவித்துள்ளார். வவுனியா நொச்சிமூட்டை பகுதியில் 70 கிலோகிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம்
தொடர்பில் 8 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த வேன் ஒன்றை நொச்சிமோட்டை பாலத்திற்கு அருகில் வைத்து நேற்றிரவு 11:35 அளவில் சோதனைக்குட்படுத்திய போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 22 வயதிற்கும் 35 வயதிற்கும் இடைப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்களே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சந்தேக நபர்களை வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடளாவிய ரீதியிலுள்ள அரசு வைத்தியசாலைகளில் கடமையாற்றும் இடைவைத்திய சேவையின் 8 தொழிற்சங்கத்தினர்கள் 48 மணித்தியால அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இடைவைத்திய சேவையில் நிலவும் சம்பளம் உட்பட பல்வேறு குளறுபடிகளுக்கு எதிராக இந்த பணி பகிஷ்கரிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் அதிகாரிகள் அசமந்த போக்குடன் செயற்படுவதாக இடைவைத்திய சேவை ஒன்றியத்தின் ஊடக பேச்சாளர் நஜித் சுமனசேன தெரிவித்துள்ளார். கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் ரயிலில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாத்தறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் நேற்று பகல் குறித்த நபர் மோதுண்டு உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். பாணந்துறை கெசல்வத்த பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் கலுபோவில போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனை இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. வெள்ளவத்தை போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் சக்தியின் மற்றும் ஒரு செயற்திட்டம் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட உள்ளது. இது தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் எமது அலுவலக செய்தியாளர் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா. வணக்கம். மட்டக்களப்பு களுவாங்கேணி மீனவ சமூகத்திற்கு இன்று ஒரு முக்கியமான நாள். அவர்கள் கடந்த பல மாதங்களாக கலங்கரை விளக்கு ஒளிராமை காரணமாக தொழிலில் ஈடுபடுவதில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வந்தார்கள். அந்த வகையிலே மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் கீழ் இந்த கலங்கரை விளக்கு அதற்கான கோபுரத்தை புனரமைக்கும் பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அதற்கமைய புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கோபுரத்தில் இன்றைய தினம் கலங்கரை விளக்கு இன்று மாலை முதல் ஒளிர செய்யப்படவிருக்கின்றது. அதற்கான வைபவத்திற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. வரவேற்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளவிருக்கின்றார்கள். ஆகவே மட்டக்களப்பு களுவாங்கேணி பகுதி அண்மித்த எமது அனைத்து சொந்தங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு மட்டக்களப்பு களுவாங்கேணி மீனவ சமூகத்தோடு அவர்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கு உங்களையும் அன்போடு அழைக்கின்றோம். நியூஸ் செய்திகளுக்காக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா, மட்டக்களப்பு களுவாங்கேணி கடற்கரையில் இருந்து. முல்லைத்தீவு மாவட்டம் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள பனங்காமம் உயிலம்குளம் தற்போது அழிவடைந்த நிலையில் உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உயிலம்குளம் புனரமைப்பு செய்யப்பட்டால் பல ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நீர் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த குளம் தற்போது பற்றை காடாக காணப்படுவதாகவும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். குளம் பெயருக்கு முன்னமே வேலை செய்யப்படாமல் இருந்து இடம்பெயர்ந்த பிறகு மந்து காடுகளாக இருந்தது. மக்களால் வெட்டி செப்பனிடப்பட்டிருந்தும் இப்போ போன முறை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால குளம் உடைத்து இந்த வீடுகளுக்குள் தண்ணி வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் அதற்குரிய அதிகாரிகளுக்கு அறிவித்தும் எதுவித நடவடிக்கைகளும் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை. சுமார் 20 ஏக்கர் காணி இந்த குளம் நீர் பாஞ்சு கொண்டிருக்கின்றது. இதுக்குள்ள விவசாயிகள் ஒரு 15-16 விவசாயி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த குளத்தை நம்பி இந்த விவசாயத்தை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் இந்த குளம் உடைக்கப்பட்டு அதிகாரிகள், அமைச்சர்கள், மாநகர உறுப்பினர்கள் இதனை கவனத்தில் எடுத்து இந்த பாராளுமன்றத்தில் கழிச்சு இந்த குளத்தை இந்த ஆண்டு 2016ஆம் ஆண்டு இந்த குளத்தை புனரமைப்பு செய்யாமல் விட்டால் இந்த எதிர்வரும் இந்த மார்கழி மாதம் வெள்ளத்தினால் கிட்டத்தட்ட ஒரு 25 குடும்பங்கள் நீரில் மூழ்க வேண்டிய நிலைமை ஏற்படும். உயிலங்குளத்தின் குளக்கட்டு தற்போது அரிப்புக்குள்ளாகி இருப்பதுடன் துணுசு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த குளம் ஆழப்படுத்த வேண்டியுள்ளதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த குளத்தை புனரமைத்து தருமாறு அதிகாரிகளுக்கு பலமுறை மக்கள் கோரிக்கை விடுத்த போதிலும் அது தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்தவில்லை எனவும் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே இந்த குளத்தை புனரமைப்பதற்கு அதிகாரிகள் உரிய கவனத்தை செலுத்த வேண்டும் என இந்த பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.
கேட்ட வரங்களை அள்ளித்தரும் சபரிமலை சாஸ்தா பீட ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை வேண்டி ஐயப்ப பக்தர்கள் விரதமாலை அணியும் கார்த்திகை முதலாம் நாள் இன்றாகும். நாட்டின் பல பகுதிகளில் இன்று காலை ஐயப்ப சுவாமிமார்கள் விரதமாலை அணிந்து கொண்டுள்ளனர். கொழும்பு 13 அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்திலும் இன்று ஐயப்ப சுவாமிமார்கள் விரதமாலை அணிந்து கொண்டனர். இன்று காலை 6 மணிக்கு கணபதி ஓமத்துடன் பூஜைகள் ஆரம்பமாகியது. இதனைத் தொடர்ந்து பஜனை பிரியனுக்கான விசேட பூஜைகள் இடம்பெற்றதுடன் சுவாமிமார்களால் பஜனையும் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஐயப்ப சுவாமிமார்கள் விரதமாலை அணிந்து கொண்டனர். இன்று ஆரம்பமாகியுள்ள சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கான விரதமானது ஒரு மண்டல பூர்த்தியோடு நிறைவு பெறவுள்ளது. குரலற்ற மக்களின் குரலாய் குரல் கொடுக்கும் மக்கள் சக்தி. மக்கள் சக்தி மக்கள் அணியின் பொதுச்சபை கூட்டம் உங்கள் கிராமத்திலும். இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.